அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எவர் ஒருவர் மந்திரியாகும் யோகம் உண்டாகும் அமைப்பு நான் சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அம்சத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியாதிபதி ராசி சக்கரத்தில் திரிகோணனா 1, 5, 9 இருந்தால், அதே போல் அவருடன் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால், 10ல் ஏதாவது ஒரு கிரகம் உச்சமாகி இருந்தால் அவருக்கு மந்திரியாகும் யோகம் உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. இது ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் அவர் மந்திரியாக அமைப்பு பெற்ற ஜாதக அமைப்பு. இது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.